மாயவலை. சார், டெட் பாடியை காணோம் சார். யோ, என்னையா சொல்ற? ஆமா சார், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பணத்தை பாத்தியா இல்லையா? பார்த்தேன் சார். அப்புறம் எப்படியா காணாம போகும்? அதான் சார் தெரியல. சரி, நீ அங்கேயே இரு, நான் அங்க வரேன். சார், யோ சொல்றேன்ல, அங்கேயே இரியா. சரிங்க சார். ஒரே மாயமா இருக்கு, எங்க டெட் பாடியே காணோம். நாய் எடுத்துட்டு போயிடுச்சா? அவ்வளவு பெருசுலாம் எடுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. இவனை போய் அனுப்பி தொலைஞ்சேன் பார். ஒருவேளை ஆத்துல இருந்து முதல்ல எடுத்துட்டு போயிருக்குமோ? ஐயோ, ஒருவேளை ஏதாவது போயா இருக்குமா? ஆளுடா சாமி. இங்க இருக்க. யோ 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 யோ, இங்க வாயா. ஐயா, யோ என்னையா, ஓடி வந்தாதான் மூச்சு வாங்கும். உனக்கு என்னடானா பைக்ல வந்ததே மூச்சு வாங்குது சார். அது யோ, உன்னை டெட் பாடி இருக்கிற இடத்துல தானே இருக்க சொன்ன. நீ எதுக்காக இங்க வந்த? சார், அதாங்க டெட் பாடியே காணுமே. டெட் பாடியை பார்த்த உடனே எப்படியா காணாம போகும்? அதான் சார், எனக்கும் புதிராவே இருக்கு. என் 2 கணாலும் டெட் பாடியை பார்த்தேன் சார். உங்களுக்கு ஃபோன் பண்ணனா திரும்பி பார்க்குறேன், டெட் பாடியை காணோம் சார். என்னையா சொல்ற? ச்சே, ஒரு பக்கம் அபிலேஷ் கொலை, ஒரு பக்கம் நந்தினி கொலை, இப்ப டெட் பாடி வேற. டெட் பாடி கிடைச்சாதானையா அது கொலையா தற்கொலையான்னு தெரியும். சார், நான் சொல்றேன்னு தப்பு. யோ, நீ எதுவும் சொல்லாத, அப்புறம் நான் ஏதாவது தப்பா சொல்லிட போறேன். போய் வண்டி எடுத்துன்னு வாயா. சொல்றத ஒரு நிமிஷம் அத நீயே தெரிஞ்சுப்ப. போய் வண்டி எடு. ஐயோ, திரும்ப டெட் பாடி இருக்கிற இடத்துக்கு கூட போறாரா? நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. கடவுளே, நீ தான் என்ன காப்பாத்தணும். ஐயோ யோ, என்னையா ஆயா வண்டி எடுத்துனேன். இதான் வந்துடுறேன் சார். ஐயா கோவப்பட்டாரே. சொல்லு ரஞ்சித். என்ன விசித்திரா, நேத்து பூஜை பண்ணீங்களே, என்ன ஆச்சு? அப்போ ஒரு உயிர் பலி கொடுத்தாதான் நமக்கு தங்க புதையல் கிடைக்குமா? ஆமா. அப்போ நமக்கு அந்த புதையலே வேண்டாம். ஏய், என்ன சொல்ற? அந்த மந்திரவாதி உயிர் பலி கேக்குறானே. உயிர் பலி கேட்டா என்ன, கொடுத்துருவோம். ஏய், என்ன சொல்ற? உயிர் பலியா? விளையாடுறியா? நான் விளையாடல, உண்மையதான் சொல்றேன்.
என்னடி சொல்ற? அந்த மந்திரவாதியை நீ ஏன் நம்ப மாட்டேன்னு சொன்ன? இப்ப மந்திரவாதி சொல்றதுக்கு கட்டுப்பட்டு ஆடுற? நான் ஆடல. பின்ன அந்த மண்ணுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற தங்க புதையல் என்ன ஆட வைக்குது. நான் ஹீரோவா ஒரு படத்துல நடிச்சு ஃபேமஸ் ஆகணும்னு நினைச்சேன். ப்ரொடியூசர் நந்தினி இறந்துட்டாங்க. இப்போ கைக்கு கிடைச்ச தங்க புதையலும் கிடைக்காம போயிடுச்சு. என்னமோ தெரியல, நல்லது செய்யற என்னதான் கடவுள் அதிகமா சோதிக்கிறாரு. ஏய், ஒண்ணு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களையும் கடவுள் சோதிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அந்த சோதனையில இருந்து நாம தான் தப்பிக்கணும். எப்படி முடியும்? இப்ப நீ ஹீரோவா ஆகணும், அதானே? எல்லாம் நடக்கும். இன்னுமா புரியல? உன்கிட்ட எவ்வளவு பணம் கிடைச்சாலும் அத உனக்குன்னு வச்சுக்காம சோஷியல் சர்வீஸ் பண்றேன்னு வாழ்ந்துட்டு இருக்க. அது தப்புடா. முதல்ல உன் வாழ்க்கைய பாரு, அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு உதவுறத பாரு. ஏய், இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? வளவளன்னு பேசாம நேர விஷயத்துக்கு வா. எல்லாத்துக்கும் காரணம் பணம். இப்போ உன்கிட்ட 3 கோடி ரூபாய் இருந்தா நீ ப்ரொடியூசர் ஆகி படம் எடுக்கலாம்ல? நீ யோசிச்சு பாரு. அதுக்கப்புறம் அடுத்தவங்களை எதிர்பார்க்கிற அவசியமே நமக்கு இல்லல்ல. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. அந்த புதையில நாம எடுக்கணும். ஏய், அதான் உயிர் பலி கேக்குறாரு. கொடுப்போம். என்ன சொல்ற? ஒரு உயிரை கொல்றது பாவம் இல்லையா? அப்படியெல்லாம் பார்த்தா வாழ முடியாது. கோழியை கொன்னாதான் சிக்கன் பிரியாணி சாப்பிட முடியும். அந்த மாதிரி ஒரு உயிரை கொன்னாதான் நாம பணக்காரங்களா ஆக முடியும். பாவப்படியெல்லாம் பார்க்காத. நீ ஒரு அநாத ஆசிரமத்துக்கு அடிக்கடி பண உதவி பண்றல, அங்க ஒரு ஊமை குழந்தை இருக்கு. உன் மேல பாசமா இருக்கும்ல, அந்த குழந்தைய தூக்கிட்டு வா. மந்திரவாதி கிட்ட கொடுத்து பலி கொடுத்துடலாம். கொன்னுடு. என்னடி பேச்சு பேசுற? காசுக்காக எது வேணாலும் பண்ணலாமா? பணம் வாழ்றதுக்கு தேவைதான். ஆனா அந்த பணத்தை அடுத்தவங்களை சாவடிச்சு சம்பாதிக்க கூடாது. அது மகா பாவம். அந்த பணத்தை அப்படிதான் சம்பாதிக்கணும்னா செத்து போறதே மேல். இன்னொரு வார்த்தை இப்படி பேசினா அவ்வளவுதான். புதையல் விஷயத்தை மறந்து. அப்படிப்பட்ட புதையலே தேவல். என்னைக்கு என் உயிரை நினைக்கிற குழந்தைய கொல்ல சொன்னியோ, இனிமேல் என் முகத்துல முழிக்கவே முழிக்காத. போனவை செக். என்ன கிரீஷ், அந்த ரஞ்சித் சொன்னதை கேட்டியா? கேட்டேன். இனிமே அவனை தூக்கி போட்டுட்டு அந்த புதையில நாம எடுக்கிற வழியை பார்க்கணும். அது எப்படி முடியும்? முடியும். அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? சொல்றேன். நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டேன்டா. டெய்லி அவன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்டா. டேய், அங்க பாருடா, யாரும் செத்து கிடக்குறாங்க. நமக்கு ஏன் வம்பு? வா வா வா. ஹலோ சார், உங்க பணம் எங்கேயும் போகாது சார். அதெல்லாம் கண்டிப்பா வந்துடும். ஏன் சார் போனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? வரும் சார், வைங்க சார். ஆ, சரி ஓகே. இவ வேற பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இந்த வாட்ச் நந்தினியோட வாட்ச் இல்லையே, வேற யாரோட வாட்சா இருக்கும்? ஒருவேளை வேலைக்காரியோட வாட்சா இருக்குமோ? ஓ, அப்போ வேலைக்காரி தான் நந்தினியை கொண்டு இருப்பா. இந்த வாட்ச் எடுத்துக்கிட்டு எஸ்ஐ கிட்ட போய் பார்க்கலாமா? இல்ல, வேணாம். நம்ம வாட்ச் எடுத்துட்டு போனோம். யோ, நீ எங்களை திசை திருப்ப இப்படி ஒரு வாட்சை கொண்டு வந்து டிராமா பண்றியா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ என்னதான் பண்றது?
பேசாம ஃபோன் போட்டு பேசலாமா இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷன் போலாமா? என்ன பண்ணலாம்? வேணாம், நாமளே ஃபோன் பண்றோம். ஹலோ. சார், நான் இமயன் பேசுறேன். இறந்து போனாங்களா நந்தினி, அவங்களோட ஹஸ்பண்ட். தெரியுது தெரியுது, என்ன விஷயம் சொல்லு. சார், எங்க வீட்டில் சார், எங்க வீட்டுக்கு மூலையில ஒரு வாட்ச் ஒன்று கிடக்குது சார். ஒருவேளை அது நந்தினியை கொலை பண்ணாங்கல்ல, அவங்களோட வாட்சா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன் உன் வாட்சா இருக்கலாம்ல? சார், என்ன சார் நீங்க? அது ஏன் வாட்ச்லாம் கிடையாது சார். அது ஃபர்ஸ்ட் லேடிஸ் வாட்ச் சார். அது யோ, உன் பொண்டாட்டி நந்தினியோட வாட்சா இருக்கலாம்ல? சார், இல்ல சார், நந்தினிக்கு வாட்ச் கட்டுற பழக்கமே கிடையாது சார். அது மட்டும் கிடையாது சார், அவ கட்டினா கூட இந்த மாதிரி வாட்ச் எல்லாம் அவ கண்டிப்பா கட்ட மாட்டா சார். எனக்கு என்னமோ இந்த வாட்ச் வேலைக்காரியோட வாட்சா இருக்குமோன்னு எனக்கு தோணுது சார். சார், நான் ஒன்று பண்ணவா? இந்த வாட்ச் எடுத்துக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுவா? வேணாம் வேணாம், அது எங்க இருக்கோ அங்கேயே இருக்கட்டும். கைய வைக்காத. நாங்க உங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கோம். வாட்சை நாங்களே வந்து பார்க்குறோம். சரி சார், நான் எதுவும் கையெல்லாம் வைக்கல. சார், என்ன சார் வாட்ச் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஏதாவது புதுசா வாட்ச் வாங்க போறீங்களா? யோ, பேசாம வாயா. இந்த ஆளுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதான் வாட்ச் கட்சின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி போவோம். ஹலோ சார், நம்ம ஏரியால ஒரு கொலை நடந்தது இல்ல? இது கொலையா? சார், உங்களுக்கு தெரியாதா? யோ, என்னையா நீ? வேற யாருக்காவது ஃபோன் பண்ண நினைச்சு எனக்கு ஃபோன் பண்ணிட்டியா? சார், ரஞ்சித் சார், உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். கரெக்டா தான் ஃபோன் பண்ணியிருக்கேன். யோ, சரி சொல்லியா? சார், செத்து போன பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு சார். யோ, அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியா? சார், அந்த கொலையை பத்தி ஒரு உண்மை சொல்லணும் சார். சார், அதுவும் உங்ககிட்ட தான் சார் சொல்லணும். என்கிட்டயா? ஆமா சார். என்னையா சொல்லணும்? சார், அதை நேர்ல தான் சார் சொல்லணும். சரி, எங்க வரணும்? நான் இப்போ ஆழ்வார் திருநகர் கார்ப்பரேஷன் பார்க்ல இருக்கேன். சரி, நான் வரேன். சரிங்க சார். மேடம், நீங்க சொன்ன மாதிரியே பேசிட்டேன். பிரச்சனை எதுவும் வராது இல்ல? அதெல்லாம் வராது. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போங்க. சரிங்க மேடம். ஹலோ, என் பொண்ணை பார்த்தீங்களா? எல்லா இடத்துலையும் ஃபோன் பண்ணி பார்த்தேன், எங்கேயும் வரலன்னு சொல்கிறாங்க. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்னது, அங்கேயும் வரலையா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இவன் எங்கே போனான்னு தெரியலையே.
கடவுளே, அம்மா தாயே, என் பொண்ணு 2 நாளா காணும். அவளை நீதான் நல்லபடியா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். அப்பா, நான் தான் கவிதா. என்னை மன்னிச்சிடுங்கப்பா. நான் உங்களை விட்டுட்டு போறேன். இனிமே நீங்க என்ன தேடாதீங்க. நீங்க தேடினாலும் கிடைக்காத தூரமா நான் போறேன். 3 வேளை ஒழுங்கா சாப்பிடக்கூட முடியாத குடும்பத்துல நான் பிறந்தது தப்பா? எல்லாரும் வசதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நாம வாடகை கட்ட கூட முடியாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்னப்பா வாழ்க்கை இது? வாழறதுக்காக பிறந்த நாம வாழவே முடியாம தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ பிடிக்கலப்பா. வசதியா வாழணும்னு ஆசைப்பட்டேன். அது என்னால முடியல. அதனால நான் போறேன்ப்பா. செத்து போறேன்ப்பா. கவிதா, என்னம்மா இப்படி பண்ணிட்டேன்? நான் என்ன பண்ணுவேன்? கவிதா, இங்க யாரையுமே காணும். இங்கதானே வர சொன்னா? ஒருவேளை என்னை ஏமாத்துறதுக்காக இப்படி பண்ணானோ? சரி, வந்த காலுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ச்சே! யாரோ என்ன ஏமாத்திட்டாங்க. ஏன் நம்மளை ஏமாத்தணும்? ஹலோ, ஹேய், நீயா? ஆமா, நானே தான். எதுக்கு இங்க வந்த? நீ ஏன் இங்க வந்த? எனக்கு யாரோ ஃபோன் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும், உடனே வான்னு கூப்பிட்டா. வந்து பார்த்தா ஆளையும் காணோம், ஃபோனும் ஆஃப்னு வருது. நான் தான் அப்படி ஒரு ஆளை ரெடி பண்ணி உனக்கு ஃபோன் பண்ண சொன்னேன். ஏய், நீ என்ன லூசா? ஆமா. ஏன் இப்படி பண்ண? பின்ன நான் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேன்ற, பேச மாட்ற. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஏய், நீ ஏன் எனக்கு ஃபோன் பண்ற? என்கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிற? நீ என் லவ்வை ஏத்துக்கிற வரைக்கும் நான் உன் பின்னாடி வந்துகிட்டு தான் இருப்பேன். நான் தான் கல்யாணம் பண்ற ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. அதான் ஏன்? எனக்கு வாழ பிடிக்கல. வாழ பிடிக்கலையா? இல்ல ஏன் கூட வாழ பிடிக்கலையா? நீ எப்படி வேணாலும் வச்சுக்கோ, என்ன விட்டுடு. என் பின்னாடி வந்து இனிமே என்ன தொல்லை பண்ணாத. ஆமா, இவர் பெரிய மன்மத. இவர் பின்னாடி நான் வந்து தொல்லை பண்றேன். ஏய் பிரகதி, ப்ளீஸ். நீ நல்ல பொண்ணுமா, நல்லா வாழ வேண்டியவ. அப்புறம் ஏன் கூட ஏன் வாழ பிடிக்கலன்னு சொல்ற? சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டியா? நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டியா? பிரகதி, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறேன். என்ன சொல்ற? ஆமா, சாக போறவன். ஏன்டா இப்படி ஒரு முடிவு எடுத்த? நான் எடுக்கல, ஆண்டவன் எடுத்துட்டான். நீ என்ன சொல்ற?
பிரகதி, இதுக்கு மேல எதுவும் பேசாத. கிளம்பு கிளம்பு.